காரணமாக மாதவரம், சோழிநல்லூர், திருவள்ளியூர், ஆவணி போன்ற இடங்களில் நானே நேரில் போய் மக்களுக்கு இந்த பட்டாக்களை வழங்கி வருகின்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் 2500 பேருக்கு பட்டாக்களை நாம் அந்த வேலையை வழங்க இருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட ஆசை பார்த்து அவர்கள் கேட்கின்றனர், சிலர் கேட்கின்றனர், திராவிட மாடல் என்ன, திராவிட மாடல் அரசு தான் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்கின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்குகின்ற இந்த சிறப்பான வேலையிலிருந்து அதற்கான பதிலை சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது நான் நம்புகிறேன். பின்னாடி மட்டும்தான் இது அப்படிங்கிறது எதிராக எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்வதுதான் உண்மையான திராவிட அரசு. இந்த இலக்கை நோக்கினால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை பார்த்தீங்கன்னா 3 போன்ற விஷயம் தான்: உண்மை, உணவு, ஊட்ட, உடை, இருக்க இடம். இந்த 3 விஷயங்களுக்காக தான் நாம் அத்தனை பேரும் உழைச்சிட்டு இருக்கோம், பாடுபட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு உறுதி செய்வதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய நாட்டு முதலமைச்சர். முத்தமிழ் கலைஞர்கள் தன்னுடைய ஆட்சியாளர்கள் உண்ண உணவு என்ற சிக்கலை தீர்த்து வச்சாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முதல் ஆட்சியோட ஒரு கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது மிகப்பெரிய பட்டினி பஞ்சம். தமிழ்நாட்டில் அப்படி யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாதுன்னா 1 கிலோ அரிசியை 1 ரூபாய்க்கு தந்தார் கலைஞர். அதன் பிறகு அந்த 1 ரூபாய் இல்லை, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தா போதும், எல்லோருக்கும் கட்டணத்தில் அரிசி கொடுத்தவங்க தான் நம்முடைய புத்தகங்களை கலைஞர். அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பஞ்சம் ஒழிச்சது, பட்டினி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. உணவு பிரச்சனை அடியோடு தீர்த்த காரணத்தினால அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையை முன்னேற மற்ற விஷயங்களை தன்னுடைய காலத்தில் செலுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்து பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்து அந்த திட்டம் தொடர்பு கலைஞர்கள் மாற்று முறை இல்லாதவர்களோட அந்த நிலைமையை இந்த திட்டம் மாற்றி காட்டுச்சு. உடுத்த உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற அடுத்த தேவை என்னன்னா இருக்க இடம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை. அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக மும்முரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின்படி பட்டாக்களை கொடுப்பதற்காக நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த குழு எடுத்த நடவடிக்கைகளால் இன்றைக்கு 89,400 பட்டாக்கள் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மட்டும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி பார்த்து நடந்ததால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி அனைத்து அமைச்சர்களை வர சொல்லி, அனைத்து அரசு அதிகாரிகளை வர சொல்லி ஆலோசனைகளை வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு உருவாக்கக்கூடிய நகர பகுதிகளில் 86,000 பட்டாக்களை 6 மாத